கேரளாவை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஏன் இந்த தண்டனையை சவுதி அரேபியா கொடுத்துச்சு? அவரை காப்பாற்றுறதுக்காக பிளட் மணி அப்படின்னு 34 கோடி ரூபா பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஏன் கொடுத்தாங்க? இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி 2006 ஆரம்பிச்சுது. அப்போ கேரளாவில் ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹஸ்பண்டு ஒய்ஃபு, அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. அந்த 6 பிள்ளையில் லாஸ்ட்டு பிள்ளை அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லப்படுற 26 வயசு பையன். அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு. அவங்க ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லாரி கூட வந்து ஓட்டுறாங்க. இப்படி போகும்போது தான் நம்ம வெளிநாடு போனால் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பாஸ்போர்ட்டை போட்டு விசாலாம் வாங்கிட்டு இவங்க சவுதி அரேபியாவை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது 1 மாதத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஆபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இவங்க அங்கே போய் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை ஒரு ஆளுக்கு வந்து டிரைவராக வேலை பார்க்கணும், அவ்வளோதான். இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. அந்த ஆளோட பிள்ளையும் இவங்க பார்த்துக்கணும். அந்த பிள்ளைக்கு 17 வயசாகுது, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மூச்சு விடுறதுல சிரமம், அதனால் குழா இருந்துக்கிட்டே இருக்கும் மூச்சு விடுறதுக்காக. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த பையனுக்கு பிரச்சனை. பத்திரமா அந்த பையனை பார்த்துக்கணும். ஒரு நாள் இந்த டிரைவரு, அதாவது இந்த அப்துல் ரஹீம், காரை எடுத்துக்கிட்டு அந்த 17 வயசு பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மாலுக்கு போகிறாங்க. போகிற வேளை என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் அந்த பையன் இறந்துடுறாங்க. அந்த 17 வயசு பையன். இங்கே தான் ரியல் பிரச்சனையை ஆரம்பிக்குது. அந்த பையனோட அப்பா சும்மா விடலை, கேஸை கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தில் விசாரணை வருது. விசாரிச்சுட்டு இந்த டிரைவர் மேலே தப்பு இருக்குது, இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுன்னு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பையனை கூட்டுட்டு போகும்போது எதர்ச்சியாக அது கிளண்டிருந்திருக்கு, நான் பார்க்கலை அப்படின்னு இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இதை நீதிமன்றம் ஏற்றுக்கலை. அந்த டிரைவர் மேலே தான் தப்பு, அவருக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு கடைசி தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு இது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா போய் 1 மாதம் கூட ஆகலை, 1 மாதம் சம்பளம் கூட எடுக்கலை. இதை நினச்சி அந்த குடும்பம் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க எப்படியாவது தான் பிள்ளையை விடுவிக்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனால் அது உடனே நடக்கலை. இந்த சம்பவம் அந்த பையனோட அப்பாவுக்கு, அதாவது அந்த 26 வயசு பையன் அவங்க இருக்காங்கல்ல, அந்த அப்பாவுக்கு தெரியாது. 6 மாதம் கழித்து தான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு ரூமுக்குள்ளேயே இருந்து தான் பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு அவங்க இறந்து போகிறாங்க. இந்த டிரைவரோட அம்மா தனியாக போராடுறாங்க. எப்படியாவது தான் பிள்ளைய பார்க்கணும், எப்படியாவது வெளில கொண்டு வரணும்னு. எதுவுமே உடனே நடக்கலை. இந்த டிரைவரை உள்ளே தூக்கி போட்டு வருஷ கணக்காக ஆகுது. ஒரு 2019 வரும்போது அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுகிறாங்க. எந்த குடும்பம்னா அந்த இறந்து போனாப்பிள்ளையில் பையன், அந்த பையனோட குடும்பத்துக்கிட்ட. அவங்க ஒத்துக்கிறாங்க பிளட் மணிக்கு. பிளட் மணினா என்னென்னா, இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு மன்னிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கொலை செஞ்சவங்களை வெளியே விடலாம். இதுதான் அங்கே உள்ள ரூல்ஸு. இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? ஆனால் அவங்க பணம் எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க? 34 கோடி நம்ம ஊர் காசுக்கு. இது இந்த குடும்பத்துக்கிட்ட இல்லை. ஆனால் ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு அந்த டிரைவரோட சட்டக்குழு எல்லாம் முடிவு பண்ணி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணி ஒரு ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, சேவ் அப்துல் ரஹீம் அப்படின்னு. இதில் ஏகப்பட்ட பேர் காசு கொடுக்குறாங்க. இங்கே கேரளாவில் உள்ள பொதுமக்கள் அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு தொழிலதிபர், ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கவர், அவர் 1 கோடி ரூபா கொடுக்குறாரு. அப்புறம் மலையாள நடிகர்கள் அப்படின்னு பல பேர் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. வெளிநாடுகள்லேருந்தும் காசு வருது. கடைசியாக இவங்க நினச்ச 34 கோடியும் வருது. அதை தாண்டியும் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. 47 கோடி ரூபா கடைசியில் வருது. இதை பார்த்தோன்னே இவங்களே ஷாக்கு. இவங்களுக்கு தேவை 34 கோடி தான். இந்த 34 கோடியை அங்கே சவுதி அரேபியாவில் இருக்க இந்திய தூதரகத்துக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க அங்கே உள்ள ஆளுநர்கிட்ட கொடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அது அந்த குடும்பத்துக்கு போயிடும். இப்படி கொடுத்து 2024 மன்னிப்பும் வாங்கிடுறாங்க. மன்னிப்புனா அந்த குடும்பம் மன்னிச்சுட்டு இந்த அப்துல் ரஹீமை. இவர் பார்த்துட்டிங்கன்னா விடுதலை ஆகிட்டாரான்னு கேட்டிங்கன்னா விடுதலை ஆகலை. விடுதலை உடலை உள்ள ஜெயிலில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கான காரணம் சவுதி அரேபியா சட்டப்படி அவங்க மன்னிச்சாலும் இவங்களோட விதிப்படி, அதாவது சட்டம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதுபடி இது தப்பு இவர் பண்ணுது. இதுக்காக 20 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கணும். அதாவது 20 வருஷம்னா 2006 கணக்கு. அப்படி கணக்கு பண்ணால் அவர் 2026 வரைக்கும் ஜெயிலில் இருந்து தான் ஆகணும். இன்னும் 2 வருஷம் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு
2024 அவங்க அம்மா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க, நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2026 என் பையன் வந்துடுவான் அப்படின்னு. எப்படியே நாட்கள் கணக்காக போகுது. ஜெயிலே போட்டு வைக்கிறாங்க. 2026 இப்போ அந்த தண்டனை வந்து முடிஞ்சிருது. கரெக்டாக மே 19 நைட்டோடு முடிஞ்சிருது. அவரை வெளில விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இன்னும் வெளில விடலை. அங்கே ஒரு சில லீவு, அதை தாண்டி இன்னும் அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அவரை வெளில விடுவாங்க. வெளில விட்டாலும் அப்புறம் அந்த விசா, பாஸ்போர்ட் அப்படின்னு பல ரூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் இந்தியாவுக்கு வருவார். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தை பார்க்க போவாங்க. ஆனால் இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இவங்க 26 வயசில் டிரைவராக அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு 45 வயசாகிடுது. யோசிச்சு பாருங்களேன், அந்த இளமை காலம் ஃபுல்லாக அங்கே ஜெயிலையே போயிட்டு, இனிமேல் கல்யாணம் அப்படி இப்படினாலும் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாழ்க்கையே வந்து போயிட்டு சவுதி அரேபியாவுக்கு போய் ஒரே மாதத்தில் சம்பளம் கூட எடுக்காமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தசை மாதிரி வந்து அப்படியே போயிட்டு. ஆனால் இவர் சொல்கிறது நான் கொலை பண்ணலை, அது தற்செயலாக நடந்திருக்கு, அது கிளண்டுட்டு அதனால் அந்த பையன் இறந்துட்டாப்லன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. பிளட் மணி வாங்கினதுக்கப்புறமும் இவங்க விடுதலை பண்ணலை. 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த அப்துல் ரஹீம் எப்போ வெளில வரப்போகிறாரு, எப்போ இந்தியாவுக்கு வரப்போகிறாருன்னு தெரில. அந்த 13 கோடி ரூபா மிச்சம் இருக்குது மக்கள் கொடுத்தது. அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.